ஆர் ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஒரு அன்ரெகுலேட்டட் ஏசி ஆர் டிசியை ரெகுலேட்டட் டிசியாக மாற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்ரெகுலேட்டட் ஏசி ஆர் டிசியை ரெகுலேட்டட் டிசியாக மாற்றுற ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலாக என்ன எப்படிலாம் வந்து எஸ்எம்பிஎஸில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏசியை ஃபஸ்ட்டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது வந்து அன்ரெகுலேட்டட் டிசியாக இருக்கும். அந்த டிசியை வந்து திருப்பி வந்து ஒரு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ரெகுலேட்டட் டிசியாக வந்து மாற்றுவாங்க. இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸில் வந்து பொதுவாக நடக்கும். அந்த எஸ்எம்பிஎஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் செக்ஷன் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் டிவைசஸ் இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். உங்களுக்கு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அவுட்புட் என்ன டிசைர்ட் அவுட்புட் என்ன வேணுமோ அதோட